ஒரு சாதாரண ஸ்கூல் டே வந்து திடீர்னு உலகம் முழுக்கவுமே ஜாம்பியா மாறிடுச்சுன்னா என்ன ஆகும், யாரை நம்புறதுன்னு தெரியாது. ஸோ உயிரை காப்பாற்றிக்க தன்னை சர்வைவல் பண்ணிக்கிறது தான் ஒரே வழி. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே ஃபேன் சர்வீஸ், இச்சி பிளேஸ், அஜால் குஜாலான சீன்ஸோட நிறைஞ்ச அனிமே தான் ஹை ஸ்கூல் ஆஃப் டெட். இது வந்து பயங்கரமான 18+ அனிமே. எதுக்குடா பைட்ல தண்ணி? சாம்பி சர்வைவல் த்ரில்லர் அனிமிக்கு எதுக்குடா இச்சி கண்டென்ட்ன்ற மாதிரி அங்கங்கே கிளுகிளுப்பான சீன்ஸும் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு 18+ அனிமி, ப்ரூட்டலான ரத்தம் தெரிக்கிற சீன்ஸ், ஸோ இந்த மாதிரி பயங்கரமான கண்டென்ட்ஸ்லாம் நிறைஞ்ச அனிமே தான் ஹை ஸ்கூல் ஆஃப் டெட். ஸோ இந்த அனிமியோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ ஹலோ அனிமி லவர்ஸ், திஸ் இஸ் அனிமி ஃப்ரம் அனிமி டெம்ப்ளேட்ஸ். இந்த அனிமிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமராக நான் சொல்லிடுறேன், இது 18+க்கான கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட்டுமே சரி, இந்த அனிமையுமே சரி, ஃபுல்லி 18+. ஸோ பார்க்குறவங்க வந்து 18+ அபோவாக இருந்தால் மட்டும் பாருங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டடன் டடன் டடன். ஸோ இந்த அனிமி உண்மையிலே ஒர்த் டு வாட்சா, இல்லை பழைய அனிமின்னு ஸ்கிப் பண்ணிடலாமா? ஃபுல் டீட்டெயில்டு ரிவ்யூ ப்ளஸ் ஸ்பாய்லரும் இருக்கும் இந்த வீடியோவில். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போ ஆரம்பிக்கலாமா அனிமி லவர்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த அனிமியோட பிளாட், இது வந்து ஒரு ஜாம்பி சர்வைவர் த்ரில்லர் பிளாட் தான். ஸோ எதிர்பார்க்காம நடந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எப்படி எல்லாரும் அவங்களோட லைஃப்பை சர்வை பண்ணிக்கிறதுக்காக ஓடுறாங்கன்றதான் இந்த அனிமி ஃபுல்லாகவே. ஸோ ஜாம்பி அனிமினா நீங்கள் ஜாம் 100 மாதிரி சும்மா கலர்ஃபுல்லாக ஜாலியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. பயங்கரமாக ரத்தம் தெறிக்க ப்ரூட்டாலிட்டியாக இருக்குது ஸோ இந்த அனிமே. அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமியை நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணதே நம்மளோட ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஸோ குமரவேலுன்ற நம்மளோட டையாட்டட் சப்ஸ்கிரைபர் தான். ஸோ அவரோட ஃபேனாகவே நான் மாறிட்டேன். ஸோ நம்ம எந்த வீடியோ போட்டாலும் சரி, ஸோ மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறாரு, ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாரு. தேங்க்யூ ப்ரோ. உங்களுக்கு பர்சனலி இந்த வீடியோவில் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ உங்கள் பேரை யூஸ் பண்ணலாமா இல்லையான்னு தெரியல. ஸோ பட் நான் சொல்லிட்டேன், சாரி ஃபார் தட். பட் உங்களுக்கு நான் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். அவர் மட்டும் இல்லை, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க எல்லா அனிமி லவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்பவே நன்றி. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. ஸோ இந்த ரிவ்யூல வந்து இந்த ஸ்டோரி வந்து எப்படி இருக்கு, ஸோ கேரக்டர்லாம் எப்படி, ஸோ அதோட இதுல யார் எந்த ஏஜ்டு பர்சன் பார்க்கலான்றது தான் இந்த அனிமையை ஓப்பன் பண்ணா. ஸோ நம்ம ஹீரோ வந்து மொட்டை மாடியில் நின்றுன்னு ஸோ யார் விட்டு அழுவோ பாய் போட்டு அழுவோன்ட்டு உக்காந்துட்டு இருக்கான். ஸோ தலைவனுக்கு வந்து லவ் பிரேக்கப் ஆகிடுது. ஸோ அந்த கதைக்கு நம்ம அப்புறம் வருவோம். இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கான். ஸோ உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான். ஸோ அப்போ வந்து ஸ்கூல் கேட்டை வந்து எவனோ ஒருத்தவன் டிங்குன்னு இடிச்சிட்டு இருக்கான். அப்படி டிங்குன்னு இடிச்சிட்டு இருக்கவன் கிட்ட போயிட்டு பிரின்சிபல் ஸோ பிடி சார்லாம் போயிட்டு, டே யாரா நீ, ஒழுங்கா ஓடி போயிடுன்னு அவன் வந்து கேட்டை மட்டுமே இடிச்சிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி அவன் சஸ்பிஷியஸாக இருக்குத பார்த்துட்டு பிடி சார் போய் அடிங் கொய்யால யாரா நீன்னு கேட்கும் போது அவர் கையை பிடிச்சி கடிச்சு வச்சிடறான். ஸோ பயங்கரமாக போய்ட்டு அவர் கையை கடிச்சு வச்சிடறான். ரத்தம் பிச்சுக்குன்னு அடிக்குது. ஸோ இப்படி அவர் கையை கடித்த உடனே எல்லாரும் அப்படியே தெரிச்சு அடிச்சுட்டு பயந்துடுறாங்க. ஸோ அப்போ நம்ம பிரின்சிபல் வந்து ஒரு கடி தானே கடிச்சான், அதுக்கே செத்து போயிட்டான்ற மாதிரி பார்க்கும்போது, ஸோ அப்போ அவரோட கை அசைறதை பார்த்துட்டு நல்ல வேலை பிடி சார் சாகல, ஐயா ஜாலின்ட்டு அவரை போய் எழுப்ப போனா அந்த பிடி சார் வந்து பிரின்சிபல் கழுத்தை பிடிச்சி கடிக்கிறான். ஸோ இதுலேருந்தே தெரியுது ஸோ ஜாம்பி வைரஸ் ஸ்பிளிட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த அனிமையோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஸோ மொட்டை மாலில் நம்ம ஹீரோ அவங்க கூட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஓடிட்டு இருப்பாங்க, கையில் பேஸ்பால் பேட்டை வச்சுக்கிட்டு எதிர்க்க வர எல்லாரையும் அடித்து கிளப்பிட்டு போவாங்க. ஸோ அப்படி தான் இந்த அனிமையே ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி மங்களகரமாக ஆரம்பிப்போன்ட்டு ரத்தம் தெரிக்க ஆரம்பிச்சு வச்சுக்கிறானுங்க. இப்படியா இந்த அனிமில வந்து ஸோ ஜாம்பி வைரஸ் பரவிடுத்து. ஸோ ஜப்பான் முழுக்க வந்து ஜாம்பியா மாறிச்சு. என்னடா காலையில் படிக்கலான்னு நார்மலாக ஸ்கூல் டே ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் பீரியட் கூட முடியல, அதுக்குள்ளே ஜாம்பி பரவி பயங்கரமாக ப்ரூட்டலிட்டியாக எடுத்து. ஸோ இதுதான் இந்த அனிமியோட கான்செப்ட். ஸோ இந்த ஜாம்பி கிட்ட இருந்து ஸோ இவங்க இந்த ஸ்கூல் பசங்களாம் எப்படி சர்வைவ் ஆகிறாங்க, ஸோ அதுக்கு நடுவில் இருக்கிற கிளுகிளுப்பான சீன்ஸ், அங்கங்கே ஃபேன் சர்வீஸ் போட்டு பொண்ணுகளை காட்டியிருக்க விதம், இதெல்லாம் வந்து இந்த அனிமியை வந்து ரொம்பவே 18+ஆக மாற்றிருக்கு. இது வந்து ஒரு ரிவ்யூ வீடியோன்றதுனால நான் ஃபுல் ஸ்டோரியாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அங்கங்கே இந்த மாதிரி சீன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ இதை ஒரு ரிவ்யூவாக தான், ஓவர் வியூவாக தான் சொல்ல போகிறேனே தவிர்த்து ஸோ எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. அதனால் வந்து பர்டிகுலராக ஒரு சீன் எடுத்து ஸோ அதை பற்றி தான் பேசுவேன். அந்த சீன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கும் ஆர்வத்தையும் தூண்டுச்சுன்னா நீங்கள் அப்புறமேட்டு கமெண்ட்ல வந்து ப்ரோ இந்த அனிமி நல்லா இருக்குது, இதை பற்றி போடுங்க ப்ரோ, பேசுங்க ப்ரோனிங்கன்னா கண்டிப்பாக நான் அதையும் போகிறேன். சரி, இப்போ வாங்க நம்ம பேக் டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸோ பயங்கரமான அடல்ட் சீன்ஸோட ரத்தம் தெரிக்க இந்த அனிமியோட போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த அனிமி வந்து டோட்டலி
சீசன் 1ல 12 எபிசோட் தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஓல்டு அனிமினே வச்சுக்கோங்களேன். ஹை ஸ்கூல் ஆஃப் DxD இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு அனிமேஷன் ஸ்டைலில் தான் இந்த அனிமியும் இருக்கும். நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன், இது 18+க்கான அனிமி மட்டும்தான். ஸோ இச்சி எலமெண்ட்டுக்காக மட்டும் சொல்லலை. ஸோ பிட்டு சீனோட ப்ரூட்டலிட்டி சீனும் இதில் அதிகமாக இருக்கு. ஸோ நார்மலாக ஜாம்பி கடிக்கிறதுலாம் சும்மா அப்படியே அச்சு கிச்சின்னு காட்ட மாட்டாங்க. ஸோ ரத்தம் தெறிக்க பிடிச்சி கடிக்கிறத காட்டுவாங்க. அதனால சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சனும் இந்த அனிமியை பார்க்காதீங்க. ஏன்னா இந்த அனிமி ஒரு பயங்கரமான பயம் ஃபீலை தரும் பார்க்கும்போது. ஸோ ஏன்னா அனிமேஷனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ சும்மா பேட்டை வச்சு தட்டினாலே ரத்தம் பிசின் அடிக்கிறார்களும் இந்த அனிமியில் பயங்கரமான சீன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த அனிமியை பற்றி பார்க்கலாமா வேணாமான்றதுக்கு முன்னாடி ஸோ இதில் வர கேரக்டர்ஸை பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சாய்கோ புஷ்டிமா. ஸோ பேர் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியல, அவங்க பேரே அப்படி தான் இருக்கு. ஸோ இந்த பொண்ணு வந்து ஒரு ஃபைனல் இயர் படிக்கிற ஒரு பொண்ணு, கெண்டோ கிளப்ல இருக்கா. ஸோ இவ தான் வந்து ஸ்டார்டிங்கே ஜாம்பிஸ் எல்லாம் அடிச்சு பறக்க விடுவா. ஸோ செகண்ட் வந்து ரெயின்ற பொண்ணு. ஸோ இவ வந்து நம்ம ஹீரோ கிளாஸை சேர்ந்தவ தான். ஸோ ஹீரோவோட டாவே இவ தான். இவ முதுகுல குத்திட்டு வேற ஒரு பையனை லவ் பண்ண போயிடுவோம். அதனால தான் ஹீரோ டிப்ரெஸ்டா லவ் ஃபெயிலியர்ல இருப்பான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. ஸோ அடுத்து பார்க்க போகிறது இஷாஷி ஈகோ. இவன் தான் வந்து ரேயோட பாய் ஃப்ரெண்ட். அதாவது நம்ம ஹீரோவும் இந்த ரேயின்ற பொண்ணு வந்து சின்ன வயசுலேயே ப்ராமிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம 2 பேரும் பெருசாகி கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ நடுவில் நம்ம ஹீரோக்காரனை கைட்டி விட்டு இந்த பொண்ணு போய் இந்த பையனோட லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இவங்க 2 பேரும் டேட் பண்ணுவாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ டிப்ரெஸ்ல சுத்திட்டு இருக்கும் போது தான் ஸோ இந்த ஜாம்பி அப்போக்லிப்ஸே நடக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷிஷுகான்ற ஒரு பொண்ணு. ஸோ இந்த பொண்ணு வந்து ஸ்கூல் நர்ஸாக இருக்கா. ஸோ இவளும் வந்து இந்த சர்வைவல் டீம்ல இருப்பா. ஸோ ஃபைனலி நம்ம ஹீரோ தான் டகாஷிக்கி. ஸோ நம்ம ஹீரோ பேரு. ஸோ அவன் தான் அந்த டீமே லீட் பண்ணுவான். ஸோ ஹீரோவோட கேரக்டர் டிசைனிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியரில் வந்து ஒரு மாதிரி சோகமாக அந்த பொண்ணே நினச்சிட்டு இருப்பான். ஸோ இருந்தாலும் தன்னோட ஃப்ரெண்டே வந்து அவள் லவ் பண்ணுறான்ற போது இன்னுமே சோகமாயிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிப்ரெஸ்டான கேரக்டர். பட் இந்த அனிமியில் வர ஒவ்வொரு சீனுமே வந்து அடுத்தடுத்த சீனுக்கு வந்து ஏற்ற மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ தான் ஒரு கண்டென்ட் நடந்திருக்கும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் அடுத்த சீனே வச்சிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹீரோவோட லவ் பிரேக்கப்பே எடுத்துப்போமே. நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணு ப்ராமிஸ் பண்ணிப்பா, அடுத்த சீனே வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டே லவ் பண்ணிட்டு போயிடுவா. ஸோ இது ஒரு ஆல்டர்னேட் சீனு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கூட போயிட்டான்ட்டு ஸோ நம்ம ஹீரோ டிப்ரெஸ்ல இருப்பான். ஸோ நம்ம ஹீரோவே ஹீரோவோட ஃப்ரெண்டை போட்டு பொழப்பான். இதுதான் அடுத்த இது இருப்பான் பொழப்பான். ரைமிங்கும் நல்லா வருது. சரி ஓகே, நம்ம பேக் டு கண்டென்ட்டுக்கு போயிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ காரனோட ஃப்ரெண்டை ஹீரோ ஏன் கொன்னான்னு பார்த்தீங்கன்னா அவன் லவ் பண்ணதுனால ஒன்று அடிச்சு கொண்டு இருக்க மாட்டான். ஸோ அவனை ஜாம்பி கடிச்சிரும், அவன் ஜாம்பியாக மாறிடுவான். அதனால தான் தவிர்க்க முடியாமல் அந்த சீன் கொல்லுவான். அந்த சீனுமே ஓரளவுக்கு நல்லா தான் எடுத்திருப்பாங்க. ஸோ எப்படின்னா இதில் ஜாம்பிஸ்லாம் கடிச்சா ஜாம்பிஸாக மாறுவாங்க. அதே கான்செப்ட் தான். ஸோ ப்ரூட்டலிட்டி. ஸோ அவங்க இறந்த பிணங்கள். ஸோ அவங்களுக்கு அடிச்சா வலிக்காது. ஸோ அவங்கள அடிச்சு பறக்க விடணும், தலையை வெட்டணும். அதே சீன் தான், அதே கான்செப்ட் தான். ஸோ பட் இதில் வந்து டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஸோ ஸ்கூல் பசங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஜாம்பி அப்போக்லிப்ஸ் வந்துச்சுன்னா ஸோ அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றத ஸோ பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 18+ கண்டென்ட்டுக்கு வருவோம். நான் ரத்தத்தை மட்டும் சொல்லலை. ஸோ அங்கங்கே சின்ன சின்ன அடல்ட் சீன்ஸும் இருக்குது. இந்த வந்து ரேயின்ற பொண்ணு சொல்லலை, தப்பிச்சு போகும்போது ஒரு சீன் வரும். ஸோ நார்மலாக ஒரு ஜாம்பி கடிக்க வந்தால் எப்படி தப்பிச்சு ஓடலாம். ஸோ இவனுங்க மேக்கிங் பண்ணிக்கிறானுங்க பாருங்க. ஸோ கண்ட இடத்த காட்டி கீழே அடியிலலாம் காட்டி ஏன்டா டே ஜாம்பி கடிக்க வந்தா நம்ம பயத்தோட பார்ப்போமா, இல்லை அந்த பொண்ணு அங்கங்கே காட்டுறத பார்ப்பாங்களா? என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சொக்கு கேக்குதாடா, பொம்பளை சொக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸோ நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அனிமிலே வந்து பயங்கரமாக ஃபைட் சீன் நடந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு பக்கம் பொண்ணுங்களை அப்படி அரைகுறையாக காமிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 18+ கண்டென்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு. ஸோ அதனால இந்த அனிமி பார்க்குறது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஸோ அவங்க காட்டுறதே வந்து ஒரு மாதிரி அப்படி இப்படி இருக்கும். ஸோ வீடியோ பார்த்தே நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, என்னால் சொல்ல முடியாது. ஸோ வந்து இதில் வந்து 18+ கண்டென்ட் தூக்கலாகவே இருக்கும், நான் அதையும் சொல்லிடுறேன். பட் ப்ரூட்டாலிட்டி அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ இதில் இன்னொரு சீனும் சொல்லணும்னா ஒரு 2 பொண்ணுங்க வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே தப்பிச்சு ஓடுவாங்க. ஸோ ஓடும் போது அவங்க சொல்லியிருப்பாங்க நம்ம 2 பேரும் எப்பயுமே ஒன்றா இருக்கணும்னு சொல்லி வாயை மூடி இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேயே பிரிட்ரேல் நடக்கிற மாதிரி. ஸோ அதில் ஒரு பொண்ணோட காலை வந்து ஒரு ஜாம்பி பிடிச்சிரும். பிடிச்ச உடனே அந்த இன்னொரு பொண்ணு என்ன பண்ணணும், தான் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டாங்களே காப்பாற்றிருக்கணும்ல, போய் செத்து தொல்லடி நாயன்னு எட்டி வச்சுட்டு அந்த பொண்ணு மட்டும் ஓடுது. ஸோ ஓடின பொண்ணாச்சும் உயிரோட இருந்ததுதான் பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஸோ அந்த பொண்ணு அடுத்த ஜாம்பிங்க வந்து கடிச்சு சாப்பிட்டுருது. இந்த அனிமி ஃபுல்லாகவே ஒரு சீன் நடக்குதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டான சீன் அடுத்த சீக்வன்ஸ்லேயே நடக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஆக மொத்தமாக நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஸோ ஒரு மெச்சூர்டு ஆடியன்ஸ், 18+ ஆடியன்ஸ். ஸோ ப்ரூட்டாலிட்டிலாம் எனக்கு பிடிக்கும்பா. ஸோ நான் ரத்தம் தெறிக்க அட்டாக் அண்ட் டைட்டனே 6 தடவை பார்த்தோம்பான்றவங்களாம் இந்த அனிமையை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு மஸ்ட் வாட்ச் ஆன கிளாசிக் ஒரு ஜாம்பி ப்ளஸ் இச்சி அனிமே தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், நல்லாவே இருக்கும். பட் 18+ கீழே இருக்கவங்க ஸோ நான் ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட்ப்பா, நான் அந்த அளவுக்கு ப்ரூட்டலான அனிமெலாம் பார்க்க மாட்டேன். நான் டார்லிங் இன் த ஃப்ரான்சஸ், ஃப்ராக்னன்ட் ஃப்ளவர்ன்ற ரொமான்ஸ் அனிமே மட்டும்தான் பார்ப்பேன்னா ஸோ அவங்களாம் இந்த அனிமி பார்க்க தயவு செஞ்சு
போகவே தேவையில்லை. ஸோ அதையும் நான் இந்த ரிவ்யூலேயே சொல்லிடுறேன். ஏன்னா நான் ரிவ்யூ சொல்லும் போதே நீங்கள் விஷுவலாக பார்த்துருப்பீங்க, ப்ரூட்டாலிட்டிஸ் நிறைய இருக்கும். இந்த அனிமையோட ரிவ்யூ அவ்வளோதான். ஸோ நான் இது வரைக்கும் சொன்னது ஃபர்ஸ்ட் எபிசோட ரிவ்யூ மட்டும்தான். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக தான் நான் என்னோட டைம் ஒதுக்கி இந்த அனிமையை பார்த்து ஸோ இதுக்கு ரிவ்யூவும் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கீழே நீங்கள் கேட்குற அடுத்த அனிமையோட ரிவ்யூஸும் போடுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் போட்டிருக்க எக்ஸ்பிளேஷன் வீடியோவையும் பாருங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் சைட்லையும் தெரியும், போய் செக் பண்ணி பாருங்க. அடுத்து ஒரு அனிமி சம்மந்தப்பட்ட சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இப்போ நான் கடை சாத்திட்டு கிளம்புறேன். டாடா, பை பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.